சென்னை யானைகவுனி பகுதியில் பெண்ணிடம் நகைகளை திருடிய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் டெல்லியில் தமிழக போலீசார் விரித்த வலையில் வசமாக சிக்கியிருக்கிறார். மாநிலம் விட்டு மாநிலம் சென்று நகைப்பறிப்பில் ஈடுபட்டு வந்த திருட்டு குருவி வசமாக சிக்கியது எப்படி? சென்னை ஆவடி கோவில் பதாகை பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் அசோக் குமார். இவர் கடந்த 10ஆம் தேதி தனது தாய் கேளம்மாள் மற்றும் குடும்பத்தினருடன் நகை வாங்குவதற்காக யானைகவுனி பகுதியில் உள்ள ஜுவல்லரி கடைக்கு சென்றுள்ளார். அங்கு சுமார் 69 கிராம் தங்க நகைகளை வாங்கிவிட்டு குடும்பத்துடன் சவுகார்பேட்டை பெருமாள் முதலி தெருவில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். நகைப்பையை தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காக தாய் கேளம்மாள் தனது கையில் தொங்கவிட்டபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கேளம்மாள் கையில் இருந்த பையை பிளேடு போட்டு அறுத்து யாரோ கொண்டு சென்று விட்டனர். சாப்பிட்டு முடித்துவிட்டு கையை பார்த்த கேளம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. வாங்கிய நகை வீட்டிற்கு கொண்டு செல்வதற்கு முன் காணாமல் போனதால் குடும்பத்தினர் நொந்து போயினர். உடனே அந்த திருட்டு குறித்து அசோக் குமார் C2 யானைகவுனி காவல் நிலைய குறிப்பில் வேதனையுடன் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். தனிப்படை அமைத்த போலீசார் சம்பவ இடத்தில் CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போது 2 பெண்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. குடும்பத்தினரை பின்தொடர்ந்து சென்று பிளேடு போட்டு திருட்டை அரங்கேற்றியது CCTVயில் பதிவாகியிருந்தது. திருடிய பெண்கள் இருவரும் அங்கிருந்த ஆட்டோ ஒன்றில் ஏறிச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே ஆட்டோ ஓட்டுநரை தூக்கிய போலீசார் அவரிடம் விசாரணை செய்ததில் ஆட்டோவில் ஏறிய 2 பெண்களில் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் செல்போனை வாங்கி அவரது கணவரிடம் பேசியது தெரிய வந்தது. அந்த செல்போன் நம்பரை எடுத்து நவீன தொழில்நுட்ப உதவியுடன் ஆய்வு செய்ததில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண் டெல்லியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. சென்னையில் திருடிவிட்டு டெல்லிக்கு பறந்த திருட்டுக்குருவியை பிடிக்காமல் விடப்போவதில்லை என கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கிய போலீசார் நேராக வண்டியை டெல்லிக்கு விட்டுள்ளனர். அங்கு உள்ளூர் காவலர்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடத்தியதில் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று திருட்டை அரங்கேற்றி வரும் 25 வயதான அக்ஷிதா சிசோடியாவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். எலியும் பூனையுமாக இருக்கும் இந்த கால மாமியார் மருமகளுக்கு மத்தியில் அக்ஷிதா தனது மாமியாருடன் கூட்டணி போட்டு திருட்டு வேலைகளை அரங்கேற்றி வந்துள்ளார். யானைகவுனியில் திருடிவிட்டு ரயில் மூலம் மத்திய பிரதேசத்திற்கு சென்று அங்குள்ள அவர்களது சொந்த வீட்டில் நகைகளை பதுக்கி வைத்துள்ளனர். பண்டிட் குயின்களாக திரிந்து வந்த மாமியார் மருமகளின் ஒற்றுமையை பார்த்து வியந்து போன போலீசார் அக்ஷிதா சிசோடியாவை டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று மத்திய பிரதேச மாநிலம் போடா பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்குள்ள உள்ளூர் காவலர்கள் உதவியுடன் அக்ஷிதா வீட்டிற்கு சென்று திருடப்பட்ட 69 கிராம் தங்க நகைகளை தமிழக போலீசார் மீட்டனர். கைது செய்யப்பட்ட அக்ஷிதா சிசோடியா மீது ஏற்கனவே மும்பை பகுதியில் திருடிய குற்றத்திற்காக குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அக்ஷிதாவின் கூட்டாளியான மாமியார் சிக்காத நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் நகையை திருடிய பெண்ணை டெல்லியில் கைது செய்து மத்திய பிரதேசத்தில் நகைகளை மீட்ட தமிழக போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.